ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட் நேம் வந்துட்டு ஜூ டிசைன் இல்லை ஜூ ஸ்டூடியோ அப்படின்னு நீங்கள் தேடலாம். இப்போ இந்த ஜூ ஸ்டூடியோவில் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கேடில் நீங்கள் ட்ரா பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் மூலியமாக உங்களால் வரைய முடியும். நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு ஒரு டயக்ராம் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ப்ராம்ப்ட் மட்டும் டைப் பண்ண தெரிஞ்சால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் மேலே இந்த இடத்துல ஒரு 2 ஸ்டார் க்ரீன் கலரில் காமிக்குது இல்லையா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த இடத்துல நீங்கள் எப்படி ChatGPTலாம் ப்ராம்ப்ட் எழுதுறீங்களோ அதே மாதிரியான ப்ராம்ப்ட் நீங்கள் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் இங்கே கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பார் வேணும் அப்படின்னு சொல்லி அதோட மெஷர்மெண்ட் கொடுத்து என்டர் கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஜென்ரேட் பேராமெட்ரிக் அப்படின்னு சொல்லி கீழே லோட் ஆகிறது தெரியும். அது லோட் ஆனதும் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா அதை நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். பக்கத்துலேயே உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸுமே மேலே கொடுத்துருக்காங்க. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டிசைன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த ப்ராம்ப்டை போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு வேறு என்ன ஷேப்ஸ் வேணும், அது என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கணும், என்ன திக்னஸில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு ஒரு இமேஜ் ஜெனரேட் ஆகும். ஸோ இது 3D ஷேப் தான். நீங்கள் எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஹாலோ பைப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பைப்போட டிசைன் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட நேம் ஜூ டிசைன். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.